இது போன்ற வழக்குகள் நீதிமன்றம் சென்று செட்டில் பண்ணதா சரித்திரமே கிடையாது. வழக்குக்கு மேல வழக்கு போடுறதுக்கு நீங்க வந்து உடந்தையா இருக்கிறீங்க, தூண்டி விடுறீங்க. நிறுவனம் தான் வந்து பணமாகவோ இடமாகவோ கொடுக்க தயாருன்னு சொல்லுது அப்படின்னு ஜவஹர் ஆலிம் அப்படிங்கிறவர் வந்து அந்த கருத்தை வந்து பதிவிட்டு இருக்காரு. அப்ப நம்ம வகை மாதிரிக்கு இந்த கருத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நேத்து பேசுனதுங்கிறத பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில நம்ம பேசியிருக்கிறோம். இதுல வந்து நீங்க தவறான அவதூறான குழப்பமான செய்திகளை வந்து வெளியிடுறோங்கிறதுக்கு வந்து எந்த முகாந்திரமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த அவங்க வந்து ஒரு இடைக்கால நிவாரணமா தான் அதை கேட்டிருக்கிறாங்க. ஒரு 43 கோடி ரூபாய் வந்து பேங்க்ல சும்மா தானே இருக்கு. இப்ப வந்து ரெண்டு தரப்பு, அதாவது இப்ப பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பல்வேறு சங்கங்களா அணிகளா பிரிஞ்சிருக்காங்கிறதையும் நம்ம பலமுறை சொல்லிட்டோம். அதுல ரெண்டு பிரிவினர் வந்து ஆளுக்கு ஒரு 10 பேர், அவங்க இன்னொருத்தவங்க 15 பேருக்கு வந்து ஒரு தீர்வை கொடுத்திருக்காங்கிறப்ப இவங்களும் வந்து தீர்வுக்கு போறாங்க. அவங்க நிறுவனத்தை சார்ந்து ஒரு தீர்வை பெற்று தந்திருக்காங்க. இந்த தரப்பினர் வந்து முழுக்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுவது, சட்ட ரீதியாக அணுவதுங்கிற ஒரு வழிமுறைய அவங்க கையாளுறதுனால அப்ப வந்து கோர்ட்டே அந்த வேலையை செய்யணும், ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தணும், ஒரு இனிஷியலா மினிமமாவது வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து இருக்கிற பணத்தை பிரிச்சு கொடுக்கணுங்கிறதான் கேட்டிருக்காங்களே ஒழிய